ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? இன்னைக்காவது நமக்கு நல்லது நடந்துராதா? அட இந்த வாரமாச்சும் நமக்கு ஒரு நல்ல வாரமா இருக்காதா? இந்த மாதம், அட இந்த வருஷம் அப்படின்னு நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னவோ நீண்டுகிட்டே தான் இருக்கு. ஆனா ஒரு நாளும் நம்ம சொல்ற மாதிரி இல்ல. அதாவது, ஆஹா! என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியும், அடடா! அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நாளும் இல்ல. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நேர்மாறா வந்துட்டு கடவுள் நமக்கு ஒரு வாழ்க்கைய குடுத்திருப்பான். எப்படி தெரியுங்களா? "நீ கஷ்டப்பட்டே சாகு. நீ எப்பவும் பாத்தீனாக்கா, ஒரு எட்டு வச்சுனாக்கா, உன்ன 10 எட்டு நான் கீழ இழுத்து விடுவேன். உன் வாழ்க்கையில ஒரு நாளும் நீ சிரிக்கணும்னு நெனச்சிராத. ஒரு வாட்டி நீ சிரிச்ச அப்படின்னாக்கா, 10 வாட்டி உன்ன அழுக விட்டுருவேன்." இப்படிதான் வாழ்க்கைய குடுத்திருப்பாங்க. இல்லையா? ஆனா, இது எல்லாம் நிரந்தரமா அப்டின்னாக்க நிச்சயமா கிடையாதுங்க. நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா? இது எல்லாமே நம்மளுடைய ஆதங்கம் தான். ஆனா கடவுள பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க, நம்மளுடைய அப்பா, அம்மா கிட்ட நம்ம நெறைய எதிர்பார்ப்பு வச்சிருப்போம். நெறைய ஆசைப்பட்டு கேட்டு அழுது போறோம்ன்னு இருப்போம். அப்பலாம் நம்ம அப்பா, அம்மா மேல நம்ம கோபம் கூட பட்டுருப்போம். இவங்க நமக்கு எதுவுமே செய்ய மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுவே நம்ம அப்பா, அம்மா ஆகுறப்போ, அப்பா, அம்மாவுடைய கஷ்டங்கள் நமக்கு புரியும். அந்த சமயத்துல திரும்பி பார்க்குறப்போ, அப்பாவும், அம்மாவும் வயசாகி நிப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் கடவுள் நமக்கு இப்ப சோதனை குடுக்குறாரு அப்டின்னாக்க, நம்முடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலத்த இந்த அனுபவத்த வச்சு முன்னேறி போகணும். அதே மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்மள நம்ம தற்காத்துக்கணும். அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்ம பேலன்ஸ்டா வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் சின்ன சின்ன போராட்டங்கள கடவுள் குடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க விவரம் தெரிஞ்சதுலருந்து இப்போ வரைக்கும் நான்லாம் எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்படின்னு ஆரம்பிச்சு உங்களுக்கு பெரிய நெருக்கடி ஒண்ணு வந்திருக்கும். அதெல்லாம் கேட்டோம்னா, மேடம் அன்னைக்கெல்லாம் கேட்டீங்கன்னா உசுரு மட்டும் தான் இருந்துச்சு. அந்த பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு நான் விழுகாத கால் இல்ல, நான் கேட்காத ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்போம். ஆனா அந்த பிரச்சனைய தாண்டி வெளிய வந்திருப்போம் இல்ல, அந்த ஒரு பாயிண்ட் யாரு குடுத்திருப்பா தெரியுங்களா? கடவுள் தான் குடுத்திருப்பாரு. ஓகேங்களா? நம்மள தண்ணீல அழுத்துறப்போ, அந்த பந்து எப்படி மேல வருதோ, அந்த மாதிரி நம்ம மேல வரணும்னு தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். நமக்கு வரக்கூடிய சோதனைகளும் அப்படிதாங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே துணை நிக்கும். நம்ம ஒரு தப்பு தண்டக்கு போகல, நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கைய கெடுக்கல அப்படின்னாவே, நம்ம நிச்சயமா நல்லா இருப்போங்க. இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அந்த வகையில 12 ராசிக்கும் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது சில பேருக்கு சாதகமாகவும், சில பேருக்கு பாதகமாவும் இருக்குங்க. அப்படி சாதகமா இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னும் சிறப்பா உங்க வாழ்க்கைய மெருகேத்திக்கிறதுக்கும், பாதகமா இருக்கு அப்படின்னாக்கா, அதுக்கான வழிமுறைகளும் நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாங்க. அந்த வகையில ஜூலை மாதம் அதாவது ஆங்கில வருடத்துல 7வது மாதமாக பிறக்கப் போற அந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது காளையை ராசி சின்னமாக கொண்ட ரிஷப ராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது? பொதுவா அந்த ரிஷப ராசிக்காரங்களுடைய குணம் என்ன தெரியுங்களா? பார்க்கறதுக்கு என்னவோ இந்த காளை மாதிரி தான். ரொம்ப வீர தீரமா இருப்பாங்க. கொஞ்சம் வேகமும் காட்டுவாங்க செயல்பாடுகள்ல. ஆனா இவங்களுக்கு உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்க, சில நேரங்கள்ல பதட்டம் இருக்கும். இன்னும் சொல்ல போனாக்க, வாழ்க்கைய நெனச்சு நெறைய பயம் மட்டும் தான் இவங்கள தொடர்ந்துகிட்டே இருக்கும். இந்த விஷயம் உண்மை நெனச்சாங்க ரிஷப ராசிக்காரங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஏன் அப்டின்னா, அந்த பயம் நம்மளுடைய குடும்பத்த நம்ம எப்படி கொண்டு போக போறோம்? ஓகேங்களா? நம்மளோட சுத்தி இருக்கிறவங்க ஏன் நம்ம எல்லாருக்கும் உண்மையா இருக்கோம். ஆனா யாருமே நமக்கு உண்மையா இல்ல. நமக்கு யாருமே மதிப்பு, மரியாதை குடுக்கவே மாட்டிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறவங்க இவங்களா தான் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனாக்க, இவங்களுடைய வருத்தம் எப்படி அதிகமாகுது அப்படின்னாக்க, சுத்தி இருக்கிறவங்களே இவங்கள தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அவங்களுக்கு ஒண்ணும் மரியாதை குடுக்கல? நீ ஏன் அவங்களுக்காக போய் செஞ்சுட்டு இருக்க? இந்த மாதிரி எல்லாம். ஒரு கட்டத்துல இவங்களுக்கும் பதில் சொல்ல முடியாம, இவங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் இவங்களுக்கு மரியாதை குடுக்காட்டி, அவங்க கிட்டயும் சண்டை போட முடியாம, முக்கியமா இவங்க கூட பொறந்தவங்களே இவளுக்கு மரியாதை குடுத்திருக்க மாட்டாங்க. உண்மதானே? ரிஷபராசி அன்பர்களே. ஏன்னா, இவங்கள பொறுத்தவரைக்கும் மதிப்பு, மரியாதை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. இருந்தாலும் நானும் ஒரு மனுஷன் தானே. நானும் இவங்க கூட பொறந்தவன் தானே. நானும் இவங்க புள்ள தானே. அப்படின்னு சொல்லிட்டு அப்பா, அம்மா கிட்ட இருந்து, கட்டின மனைவி கிட்ட இருந்து, சுத்தி முத்தி இருக்க எல்லார்கிட்டயுமே ஒரு மதிப்பு, ஒரு சின்னதா எனக்கும் கிரெடிட் குடுங்களேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளமான ரிஷப ராசிக்காரங்களே, கவலைப்படாதீங்க.
உடைய கஷ்டங்கள், கண்ணீர்கள மாத்தக்கூடிய விதத்துல இந்த ஜூலை மாதம் அமையும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க. ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அப்படின்னு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். இவருக்கு உரிய தெய்வம்னு பார்த்தோம்னாக்கா மகாலட்சுமி தாயாருங்க. இவங்களை நீங்க வழிபாடு செய்வதன் காரணமாக நிறைய பொருளாதார பிரச்சனையில இருந்து நீங்க தற்காத்து கொள்ள முடியும். இதுக்கு என்ன மேடம் செய்யணும் அப்படின்னாக்கா, தினமுமே காலையில எழுந்ததுமே மகாலட்சுமி தாயாருடைய ஸ்லோகங்களை வந்து மொபைல் போன்லயோ இல்ல டிவிலயோ ஒலிக்க செய்துட்டு அந்த ஒளியில தான் உங்களுடைய நாள் தொடங்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் போன்ல வால்பேப்பர் இருக்கு இல்லையா, நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். சோ அதுல வந்து மகாலட்சுமி தாயாருடைய போட்டோஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி அவங்கள வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ஒரு மனுஷனுக்கு வந்து ஆக்சிஜன் எந்த அளவுக்கு தேவையோ அதே மாதிரி தாங்க உங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம். அட என்ன மேடம் கதை விடுறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இல்லைங்க. தொடர்ந்து இந்த மாதம் முழுக்கவே அவங்களுடைய படத்தை உங்க போன்ல வச்சுக்கிட்டு நீங்க ஒவ்வொரு வேலையும் செஞ்சு பாருங்களேன். நிச்சயமா ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். புரியுதுங்களா? சொல்ல போனாக்க காலையில கண் விழிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களுடைய முகத்துல முழிச்சிட்டு அன்றாட வழிகளை தொடங்குங்களேன். அவங்களுடைய நாமத்தையும் ஓ மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அவங்களுடைய நாமத்தை சொல்லியும் தொடங்குங்களேன். ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு அவங்க சிறப்பா மாற்றி கொடுப்பாங்க. சோ ஜூலை மாதம் அப்படிங்கிறது நம்முடைய ரிஷப ராசிக்கு எந்த மாதிரியே இருக்க போகுது? ஒவ்வொரு மாதம் பெருசா மாற்றம் இல்லாம ஏதோ ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் எனக்கு கொடுத்துட்டு இருக்கு. இந்த மாசம் மட்டும் என்ன பெருசா நான் வந்துட்டு எனக்கு இருக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. ஒரு சில நல்ல மாற்றத்தோட தான் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடங்குதுங்க. முதல்ல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்காங்க, அவங்களுடைய அமைப்பு உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பாதகமான பலன்களை கொடுக்குது, சாதகமான பலனை வந்துட்டு நீங்க எப்படி பயன்படுத்தணும், பாதகமான பலனுக்கு நீங்க எந்த மாதிரி எளிமையான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசியை பொறுத்தவரைக்கும் கார்த்திகையில 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அடுத்ததா ரோகிணி மிருகசீரிஷத்துல 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், இவங்கெல்லாம் சேர்ந்தது தானே ரிஷப ராசி. அடுத்ததா கிரகங்களுடைய அமைப்புன்னு பார்த்தோம்னாக்க ராசியில குரு பகவான் இருக்காரு. தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரிய பகவான் சுக்கிர பகவான் இருக்காங்க. அடுத்து தைரிய வீரிய ஸ்தானத்துல புதன் பகவானும், பஞ்சம ஸ்தானத்துல கேது பகவானும், தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியிலையும், லாபஸ்தானத்துல ராகு பகவான், அயன சயன போகஸ்தானத்துல சந்திர பகவான் செவ்வாய் பகவான். இப்படி தாங்க கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதத்துல இருக்கு. கிரகங்களுடைய மாற்றம்னு பார்த்தோம்னாக்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 7ஆம் தேதி 7வது மாதம் 2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறாரு. அடுத்ததா வரக்கூடிய 11/7/2024 அன்னைக்கு செவ்வாய் பகவான் அயன சயன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாறாருங்க. இதை தொடர்ந்து 16/7/2024 அன்னைக்கு சூரிய பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறாருங்க. இது போன்ற கிரக நிலைகளுடைய மாற்றத்தை தொடர்ந்து பலன்கள் எப்படி இருக்கு ரிஷப ராசிக்கு? வெளுத்தது எல்லாம் பாலு அப்படின்னு நினைக்கக்கூடிய வெள்ளை உள்ளம் கொண்டவங்க தான் இந்த ரிஷப ராசிக்காரங்க. நீ வந்து அண்ணான்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கூட பிறந்தவங்களா நினைச்சிருவாங்க. நினப்பு மட்டும்தான் அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏதாவது உங்களுக்கு நல்லது கெட்டது அப்படின்னாக்கா ஆளா முன்னுக்கு வந்து செய்வாங்க. முக்கியமா உங்களுடைய உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுப்பாங்க. தன்னுடைய உணர்ச்சியை கூட கட்டுப்படுத்திக்கிட்டு உங்களுடைய உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி முன்னுரிமை கொடுத்து செயல்படுவாங்க. அப்படின்னா என்ன மேடம் அப்படின்னாக்க, இந்த காலத்துல கூட பிறந்தவங்களே உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது முறை செய்யல அப்படின்னா கூட இவங்களை நீங்க சும்மா நீங்க வந்து என்ன கூட பிறந்தவங்க மாதிரின்னு சொல்லி பாருங்களேன். ரிஷப ராசிக்காரங்க உசுரை கொடுத்து உங்களுக்கு உடன்பிறப்புகளையும் தாண்டி எந்த அளவுக்கு பெட்டரா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்வாங்க. முறை மட்டும் இல்லைங்க, உயிரை கூட கொடுத்துருவாங்க. ஏன்னா பாசத்துக்கு அடிமையவங்க. அதான் சொன்னலையா, வெளுத்ததெல்லாம் பாலு. அது மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படிங்கிறது இவங்களுக்கு உணராதனாலதான் நிறைய இடங்கள்ல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்பவும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு சில விஷயங்கள்ல இந்த வெள்ளை மனம் கொண்ட இவங்களுக்கு நல்லதும் நடக்கதான் செய்யுது. எவ்வளவுதான் மத்தவங்க இவங்களை பயன்படுத்திக்கிட்டாலும், எவ்வளவுதான் இவங்களை புடிச்சு அமுக்குனாலும் சரிங்க, அந்த தண்ணியில அமுக்கப்பட்ட பந்து மேல வர மாதிரி கடவுளுடைய அனுகிரகம் இவங்களை வந்து மேல கொண்டு போயிட்டேதான் இருக்கும். கவலைப்படாதீங்க ரிஷபராசி அன்பர்களே. நீங்க ஆனா சொல்றீங்க உண்மைதான். என்ன எல்லாரும் பயன்படுத்துறாங்க மேடம். எனக்கு பெருசா வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. கொஞ்சமாச்சும் அவங்க யோசிக்கணும்ல. என்னோட மனசும் வலிக்கும், எனக்கும் காயப்படும், எனக்கும் வந்து ரத்தம் வரும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறதே இல்ல மேடம். என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்காண்டி அவங்க மேல வச்ச பாசத்தை என்னால மாத்திக்க முடியாதுன்னு ஒரு சிலர் புலம்புவீங்க. ஆனா அது எல்லாத்துக்கும் கடவுள் பொறுப்பேத்து பாருங்க. உங்களுடைய குணம் என்னவோ அதை மட்டும் நீ செஞ்சுக்கிட்டே போங்க. புரியுதுங்களா? அதாவது தேளோட குணம் வந்து கொட்டதான் செய்யும். இது வந்து நிறைய இடங்கள்ல நீங்க கேட்டிருப்பீங்க. அதே மாதிரிதான் உங்களுடைய குணம் என்னன்னா பாசம் வைக்கிறது தான். அதை வச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கடவுள் வந்துட்டு
அனுகிரகம் பண்ணுவாரு. சரிங்களா? அடுத்ததா இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் காரிய தடைகள் ஏற்படலாங்க. மனசுல ஏதாவது குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். காரிய தடைகள் ஏற்படுது அப்படின்னாக்க, நீங்க என்ன செய்யணும் தெரியுங்களா? சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய காரிய தடைகள் நீங்குங்க. எப்பேர்ப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சு வந்து கை கொடுக்குங்க. பண வரத்த பொறுத்தவரைக்கும் திருப்திகரமா இருக்கும் இந்த மாதத்துல. நீண்ட நாட்களாக இழுத்து வந்த வீண் பிரச்சனைகள் நீங்கும். இந்த பிரச்சனைய நான் விடுவேனான்னு இருக்கு மேடம். எவ்வளவுதான் நானும் வந்துட்டு முட்டி மோதி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பிரச்சனை மட்டும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்படின்னு நீங்க புலம்பக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த மாதத்துல உங்க கை விட்டு போகுங்க. நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க. சரிங்களா? அடுத்தா உங்களுடைய மரியாதை, அந்தஸ்து எல்லாமே இந்த மாதத்துல உயருங்க. முக்கியமா ரிஷப ராசிக்கு யாருமே மதிப்பு மரியாதை குடுக்கறதில்லன்னு நெனச்சீங்க இல்லையா? ஆனா இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களை முன்னிலைப்படுத்தி உங்களுக்கு மரியாதைய வாங்கி கொடுக்குங்க. அடுத்தா வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளணும்னு நினைக்கக்கூடிய ரிஷப ராசிக்கு, வெளிநாடு போகணும்னு சொல்லிட்டு முயற்சி செய்யக்கூடிய ரிஷப ராசிக்கு இந்த மாதம் நிச்சயமா அது கைகூடுங்க. அடுத்தது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரிஷப ராசிக்கு தொழில் வியாபாரத்துல இருந்த சிக்கல்கள் நீங்கி வியாபாரம் பெருகுங்க. ஓகேங்களா? கூடுதல் லாபமும் கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யறதுக்கு நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். அடுத்த உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க. சிலருக்கு வந்து புதிய பதவிகள், கூடுதல் பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கலாங்க. அடுத்ததா உங்களுடைய பொறுப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க கடுமையா உழைக்க வேண்டிய இருக்குங்க. அலுவலகத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே கவனமா இருங்க. மத்தவங்களால உங்களுக்கு திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாங்க. உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். சரிங்களா? சோ உங்களுடைய ஒப்பீனியனுக்கு அவங்க வந்து மாத்தி பேசுறாங்க அப்படின்னாக்க, நீங்க வீண் வாக்குவாதம் பண்ண வேண்டாம். ஆமாங்க, அப்படிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒதுங்கிடுங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு விஷயத்த உங்ககிட்ட மறுத்து பேசுறதே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கணும்ன்ற ஒரே கண்ணோட்டத்துல தான். புரியுதுங்களா? இதுல மட்டும் தெளிவா இருந்துக்கோங்க ரிஷப ராசிக்காரங்களே. இது வந்து வேலையில இருக்கவங்க மட்டும்தானா அப்படின்னு சாதாரண கூலி தொழில் செய்யக்கூடிய ரிஷப ராசியாக இருந்தாலும் இதை தான் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய தொழில்ல வீண் வாக்குவாதம் வேண்டாம். உங்களால முடிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு அமைதியா வந்துடுங்க. அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியா இருப்பீங்க. சரிங்களா? உறவினர்கள், நண்பர்கள் மதிப்புல உங்களுடைய மதிப்பு, மரியாதை கூடும். நீங்க மத்தவங்களுடைய வாய் அடைச்சு போறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் சபையில நிக்குங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாமே இந்த மாதத்துல வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே பொறுத்த வரைக்கும் நெருக்கம் அதிகரிக்கும். உங்களுடைய பிள்ளைகள் மூலமும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகுங்க. அடுத்ததா ரிஷப ராசி சேர்ந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமையான பேச்சுக்களின் மூலம் சாதகமான பலன் கிடைக்குங்க. காரிய தடைகள் நீங்கும். மனசுல இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி உற்சாகம் உண்டாகுங்க. நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் சாதகமான முடிவோட வந்து சேருங்க. அடுத்த கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களா இருந்தீங்கன்னா கடன் விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. அப்படி நீங்க கவனமா இருந்தா மட்டும்தான் அந்த கடன் விவகாரம் கட்டுக்குள்ள இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்குங்க. அடுத்தா வீண் அலைச்சல்களை சந்திக்க வேண்டியும் இருக்குங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோபம் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு நல்லதா போயிடும். ஆனா அந்த கோபம் உங்களுக்கு பாதகமா போயிடும். சோ அதனால பேசுறப்போ கோபத்தை குறைத்து கொஞ்சம் அப்படியே பல்ல கடிச்சிட்டு பேசுறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய கோபம் உள்ள இருக்கட்டும். வெளியில வந்து அமைதியான பேச்சு மட்டும் இருக்கட்டும். முக்கியமா உங்களுடைய பதற்றம் வெளியே தெரியக்கூடாதுங்க. மேல் மட்டத்துல இருக்கிறவங்க கூட வாக்குவாதம் வேண்டாம். வாக்குவாதம் வரும். ஆனா அந்த வாக்குவாதம் ஏற்பட்டாலும் சரி, அது வந்துட்டு உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சுக்கள்னால முடிவு எடுத்துக்கோங்க. கவனம் தேவை. ஓகேங்களா? அடுத்து மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி பலன் உண்டு. சக மாணவர்கள் மத்தியிலையும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படுங்க. சோ இப்ப வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஜூலை மாதத்துடைய ரிஷப ராசிக்கான பொது பலன்க. அடுத்ததான் நட்சத்திர பலன்களை பாக்குறப்போ உங்களுக்கு இன்னும் கூடுதலான ஒரு தெளிவு கிடைக்குங்க. கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குடும்பத்துல சந்தோஷம் உண்டாங்க. பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி சந்தோஷம் உண்டாகுங்க. பிள்ளைகளுடைய கல்வி பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடுங்க. அடுத்த ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்க எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். திடீர் செலவுகள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க. தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழ்வீங்க. நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை இந்த மாதத்துல செய்து முடிப்பீங்க. உடைய மதிப்பும் மரியாதையும் சமூகத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, உற்றார் உறவினர்கள் வகையிலும் சரி உங்களுக்கு கூடுங்க. அடுத்த குடும்பத்தினரோட மற்றும் வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்குங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னாக்க, தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு தேவையில்லாத மனஸ்தாபத்துக்கு ஆளாகிறதுக்கு நேரிடுறதுனால நம்ம பேச்சுக்கள்ல கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும். நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கட்டும். யோசிச்சு பேசுங்க. பல முறைக்கு யோசிச்சு பேசுங்க. சரிங்களா? அடுத்ததா
மிருகசீரிஷத்துல இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த மாசத்துல உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. அதுதான் வந்து அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. அடுத்ததான் வாழ்க்கையில முன்னேற அக்கறை காட்டுவீங்க. மனசுல ஒரு துணிவு அதிகரிக்குங்க. பண வரத்தும் நீங்க எதிர்பார்த்தபடியே திருப்திகரமா இருக்கும். ஆக மொத்தத்துல இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் மிருகசீரிஷத்துடைய 1ஆம் பாதம், 2ஆம் பாதத்துக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையப்போதுங்க. ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். என்ன இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். பேச்சுல நிதானம் இருக்கட்டும், செயல்பாடுகள்ல ஒரு தெளிவு இருக்கட்டும், விட்டு கொடுத்து பேசணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா மேடம்? அப்படின்னு சொன்னோம்னா, வெள்ளிக்கிழமைகள்ல நவகிரகத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு மொச்சை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நீங்க எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். மன மகிழ்ச்சி ஏற்படுங்க. புரியுதுங்களா? இத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமா வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்துக்க தவறாதீங்க. அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா, திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமையை பயன்படுத்திக்கோங்க. வரக்கூடிய 19, 20ஆம் தேதிகள்ல சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால, அந்த நாட்கள்ல புதுசா எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க. எங்கும் கவனம், எதிலும் கவனமா இருங்க. அடுத்த அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா, வரக்கூடிய 12, 13 இந்த நாட்கள்ல உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை மேற்கொள்ள பயன்படுத்திக்கோங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க. ஆக மொத்தத்துல ஜூலை மாதம் மார்க் அடிப்படையில பார்க்குறப்போ 100க்கு 97% சாதகமா தான் இருக்கு. மீதி இருக்கக்கூடிய அந்த 3% எப்படி சரி செய்யறதுன்னு பார்த்தோம்னாக்கா, நீங்க எங்கும் கவனம், எதிலும் கவனம், விழிப்புணர்வோட இருந்தீங்கன்னா மட்டும் போதுங்க. அந்த 3% உங்களுக்கு சாதகமா மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது ரிஷப ராசிக்கு பல விதங்கள்ல நன்மைகளை அள்ளி கொடுக்கும். மகாலட்சுமி தாயாருடைய துணையோட, சுக்கிர பகவானுடைய அனுகிரகத்தினால. ஓகேங்களா? வாழ்க வளமுடன்.